வணக்கம் சார். அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணம் போயிருக்கிறார். 3 மாதம் படிக்க போயிருக்கிறார். எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் லண்டன்லயாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாகரிகம், பண்பாடு எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்தாருன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் அதில் எதிர்பார்க்குறது. லண்டன் கொஞ்சம் அவரை சீர்படுத்தினா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நீங்க என்னமோ ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கே சார், அண்ணாமலை லண்டன் போனது. ஆமாம், காமெடி கிமெடி எல்லாம் போச்சு இல்லை. அவர் எதாவது பேசினாருன்னா நல்ல படு காமெடியாக இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல எனக்கெல்லாம் அவல் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு 4 நாள் நான் பேசுவேன். நான் இந்த ஒரு 3 மாதம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. எனக்கு மார்க்கெட்டே போய்டும். அவரை நம்பி தானே நான் இருந்தேன். அவர் எதாவது விட்டு ஆட்டுவார். அதை வச்சுக்கிட்டு ஓட்டோன்னு ஓட்டலாம். அவ்வளோ காமெடியாக அது வடிவேலெல்லாம் பிச்சை வாங்கின அந்த மாதிரி ஆள் அவர் 3 மாதம் இல்லைங்கிறது எனக்கெல்லாம் கை உடைஞ்சு பார்த்தாரு. என்னுடைய மார்க்கெட்டே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த அண்ணாமலை போனதுனால. சரி, இப்போ ஒரு மாநில தலைவர் 3 மாதம் படிக்க போயிருக்கிறார். ஒருவேளை இவரை மாற்ற முடியாது, இப்படியாவது அனுப்பி விடுவோம் அப்படின்னு அனுப்பியிருப்பாங்களா பாஜக தலைமை? ஏங்க மாநில தலைவர்னாக்கா தலைவர் தாங்க இருக்காங்க, தொண்டர்கள் யார் இருக்கா? ஓ, கட்சியில் ஆளே இல்லை. அவர் போனால் என்ன இருந்தா என்ன? அவர் போனதுக்கு பிறகு அதுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு தலைவரை போடலன்னா என்ன அர்த்தம்? தேவையில்லைன்னு அர்த்தம். நீங்கள் முதலமைச்சர் போனதுக்கு இதுக்கு இது பண்ணாதீங்க. அது நிர்வாகம். இதில் கட்சி இது பண்ணிட்டு போகிறது. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா யார் இது பண்ணுறதுங்கிறதுக்கெல்லாம் வைக்கணும். நீங்கள் இல்லை சார், இப்போ நீங்களே தான் அதைத்தான் சொல்ல வர்றேன். நிர்வாகங்கிறது வேற. ஒரு கிரைசிஸ் வரும்போது அதை பார்த்துக்கிறதுக்கு அந்த துறையை சேர்ந்த அமைச்சர்கள் பார்த்துக்குவாங்க. ஆனால் இது கட்சி ஒரே தலைவன். கட்சிக்குள்ளார ஒரு கிரைசிஸ் வருது, தொண்டர்கள் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, யார் பார்த்துக்குவா? யார் பார்த்துக்குவா? அதனால மாற்றுத் தலைவர் ஒரு ஆள், மாற்றுத் தலைவர் ஒருத்தர் வச்சுட்டு போயிருக்கலாம். இல்லை, யாருமே இல்லை. அதனால் என்ன காரணம்? நாங்கள் அடிச்சுக்கிறதுக்கோ உள்கட்சி பூசலோ ஒரு அளவும் இல்லாத ஒரு டெட் அண்ட் கான் ஒரு இதுக்கு யார் தான் என்னன்னு விட்டுட்டு போயிருக்காரு. சார், போகிறதுக்கு நாள் ஒரு பொதுக்கூட்டம் அண்ணாமலை பேசுறார். மிகவும் தரைக்குறைவாக எடப்பாடி வர சொல்கிறாரு, ஒரு தற்குறின்னு சொல்கிறாரு, கண்ணாமடான்னு பேசுகிறாரு. சார், ஏன் அவர் போகிறதுக்கு முன்னாடி அப்படி பேசணும்? ஒன்றும் இல்லைங்க. எடப்பாடியும் பாஜகவும், எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜகவும் விரோதிகள் காட்டுறதுக்காக. சார், எடப்பாடி அதிமுகன்னு சொல்றீங்க? அதிமுக 4 இருக்குதுங்க. சரி சார். பன்னீர்செல்வம் அதிமுக இருக்குது, சசிகலா அதிமுக இருக்குது, தினகரன் அதிமுக இருக்குது, இவருடைய அதிமுக இருக்குது. இவருக்கு மாத்திரம் கோர்ட் அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ரெட்டை இலை வச்சிருக்காரு, கொடி வச்சிருக்காரு. மற்றவங்கெல்லாம் இப்போ ஒருங்கிணைப்பு குழுன்னு வச்சுட்டு அவங்க மற்ற 3 பேரும் ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த அதிமுக வந்ததுன்னா அவங்க அனைத்து இந்திய அதிமுகவுக்கு பதிலாக அகில உலக அதிமுகன்னு வச்சாங்கன்னா அது பெருசாக போயிடுது. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி போச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி ஒண்டியாளாக நின்றுக்கிட்டு தான் இருக்கணும். அவர் ஜெயக்குமார் இவங்க தான் ஒன்றா இருந்துக்கிட்டு முன்னால நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு. இன்னைக்கு கூட ஒரு தொண்டர் அழுதுட்டு போகிறாரு. காலேஜில் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் பண்ணால் எப்படிங்க கட்சி வளருன்ட்டு போகிறாரு. தொண்டர்களோட குமுறல் அவர் முன்ன பின்னே எனக்கு தெரியாது யாருன்னு, உங்களை டிவியில் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் சொல்லிட்டு போகிறாரு. தொண்டர்கள் அந்த மாதிரி இருக்காங்க, 1-2 தொண்டர்கள் தான் இருக்காங்க. அதனால் இது ஒரு ஷோ. 1.5 கோடி தொண்டர்கள், 2 கோடி தொண்டர்கள்ங்கிறாங்க, நீங்கள் 1-2ங்கிறீங்க. அப்புறம் அந்த தொண்டர்கள்லாம் எலெக்ஷன் டைமில் மாத்திரம் ஊரை விட்டு போயிடுறாங்களாங்க, தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் 8 இடத்துல டெபாசிட் போகுது ரெட்டையால். அப்புறம் இந்த தடவை எலெக்ஷனில் நிற்கிறேன் புறக்கணிச்சிட்டாரு. ஜெயிக்கிற கட்சி புறக்கணிக்கிறது, தேர்தல் நிற்கிறேன்னா புறக்கணிப்புங்க. தோத்துக்கிட்டு இருக்கிற கட்சி நிற்கலைன்னாக்கா எலெக்ஷனை கண்டு பயப்படுதுன்னு அர்த்தம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச அரசியல். எலெக்ஷனில் கூட நிற்க முடியாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சி காலியாகி போச்சு. என்ன அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு அண்ணாமலை ஹெல்ப் பண்ணுறாரு. பாஜகவுக்கும் பழனிசாமிக்கும் பெரிய சண்டை அப்படின்னு. அதனால் பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பூரா பழனிசாமிக்கு போகும். அவரை நம்ம மறுபடியும் கொண்டு வரணுங்கிறதுக்காக பாஜக எடுக்கிற முயற்சி தான் அது. அதுக்காக 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி ஒருத்தர் குடும்பி பிடிச்ச இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, திமுகவை விட பாஜகவை எதிர்ப்பது பழனிசாமி தான் அப்படிங்கிறது ஒரு இது. பாஜக திமுகவை விட பழனிசாமி தான் நாங்கள் பெரிதாக வெறுக்கிறோம் காட்டி ஒரு ஷோ நடத்துகிறாங்க. இதன் மூலமாக பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பழனிசாமிக்கு கொடுத்து அவரை பெருசாக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இல்லை சார், இப்போ போகிறதுக்கு முன்னாடி சண்டையை கிரியேட் பண்ணிட்டு போகிறாருன்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது, பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெலாம் நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. அது மாதிரியான சீனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அமித்ஷா சொல்லியிருப்பார், டெல்லியோட மெசேஜ். ஆமாம், அமித்ஷா சொல்லியிருப்பார், இந்த மாதிரி சொல்லி வச்சுட்டு போயிடு, அதுக்கு தகுந்த மாதிரி கீழே பழனிசாமிக்கு எதிர்ப்பாக கலவரங்கள்லாம் உண்டாக்குற மாதிரி அதை நடந்துக்கிட்டே இருக்கட்டும். அதை வச்சு நம்ம இதாக பண்ணுவோம். 26ஆம் வருஷத்துக்குள்ளார பாஜகவும் பழனிசாமி
அதிமுகவும் நேர் எதிரிகள் அப்படிங்கிறத காட்டி பாஜகவை எதிர்க்கிறதுல திமுகவோட தீவிரமானவர் வந்து பழனிசாமிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி பழனிசாமி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பழனிசாமி நம்மகிட்ட கொண்டு வந்து சொல்லப்போம். இதுதான் கசீன். ஓ சார், ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கிறது அதிமுக பாஜக கூட்டணி இல்ல சார், கூட்டணி வராதுங்க. ஓகே சார். கூட்டணி வந்தா தான் காலி ஆயிட்டாங்களே. சரி, இவ்வளவு நாளுக்கு ஒன்றா இருந்து தானே எட்டு எலெக்ஷன் தோல்வி பழனிசாமி, அப்புறம் டெபாசிட் போன பழனிசாமி, இப்போ தேர்தலில் புறக்கணிச்ச பழனிசாமின்னு பேர் வந்தது என்ன காரணம்? இந்த கூட நட்பு தான். அதுக்கு தான் பார்த்தாங்க இந்த ஒரு ட்ராமா ஒன்று போடுவோன்னு போட்டுட்டு. சார் இப்போ இந்த 3 மாசம் அண்ணாமலை இல்லை சார், தமிழக அரசியல் எப்படி ஒரு பெரிய அண்ணாமலை இருந்தபோது தமிழக அரசியல் என்னாச்சு? அவரால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு? அவர் இருந்தபோது தான் 48 தோத்தாங்க. அவர் இருந்தபோது தான் விக்கிரவாண்டியில் தோத்துருக்காங்க. அப்புறம் என்ன பெருசாக அண்ணாமலை என்ன கிழிச்சாரு? மோடியினுடைய ரோட் ஷோ பூரா ஃபெயிலியர் ஆச்சு. அப்புறம் என்ன அண்ணாமலை இருந்து என்ன பண்ண போறாரு சார்? அதான் சார் அந்த மீட்டிங்ல சொல்றாரு எடப்பாடி வந்து ஒரு குற்றவாளி, கொலை குற்றவாளின்னு குறிப்பிடுறாரு. ஆமாங்க, அப்படியெல்லாம் சொன்னாதாங்க வந்து தீவிரமா நீங்க. இல்ல சார், அவரு கொலை குற்றவாளி எடப்பாடி. யாருக்கு தெரியும்? அவர் தாங்க சொல்லணும். போலீஸ்காரராக இருந்தவர்ல அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அவன் கொலை பண்ணா அவங்களோட இருந்தவர் தானே அவருக்கு தான் தெரியும். அவர் தான் சொல்லணும். இல்லை சார், சொல்றது பெருசு இல்லைங்க, நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு தான் இருக்குது. ஓகே ஓகே. ஒருத்தனை வந்து குற்றவாளி சொல்ல அதுக்காக தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கிறாங்க. ஓகே. அதான் பொதுமக்களுக்காக குற்றவாளின்னு சொல்ற ஒரு பதவியை வந்து வக்கீல் கொடுக்கறதுக்காக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான். அதுதான் பேர். அது ஓகே. இஸ் அ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஹி மஸ்ட் ப்ரூவ் தட் இஸ் த கிரிமினல். சொல்றது சொல்லிவிட்டாரு, அதுக்கான ஆதாரத்தை கொடு சார். அந்த வழக்கிலேருந்து மீட்டெடுத்தவரே இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் முத்துசாமி தான் அப்படின்னு ஒரு பகிரங்கமா மேடையிலே சொல்றாரு. அப்ப எடப்பாடிக்கும் திமுகவுக்கும் உறவு நம்ம எடுத்துக்கலாமா? வச்சுக்கோங்க, எடப்பாடி திமுகவுக்கு உறவுன்னு வச்சுங்க. அது சொன்னவர் யாருன்றதை பாருங்க. அண்ணாமலை சார், பாஜக தலைவர், தமிழக பாஜக தலைவர். கேழ்வரகுல நெய் வடியுதுன்னு சொன்னா கேட்பாருக்கு புத்தி எங்க போச்சுங்க? அண்ணாமலை சொன்னா அதை கேட்குற உங்க புத்தி எங்க போச்சுங்கிறதா என் கேள்வி. சார், அவர் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்றார். 2019 எடப்பாடி வந்து மோடியை தோக்கடிக்கணும்னு பிளான் பண்ணாரு, அது தெரியாம கூட நாங்க இது பண்ணிட்டோம். அப்போ வந்து மோடியும் எடப்பாடியும் ட்விஸ்ட் பண்ணி விடுறாரோ? இவருக்கு அமித்ஷாவுடைய ஆளுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். யாரு சார்? அண்ணாமலை. அண்ணாமலை. சரி. அதனால தாங்க அவருடைய ரோட் ஷோலாம் ஃபெயிலியர் ஆகினாரு. ஓ. அப்புறம் சதுரங்க போட்டி நடந்தது இல்லைங்களா, உலக சதுரங்க போட்டி. ஆமாம் சார். அன்னைக்கு மோடி வர்றாரு தொடங்கி வைக்கிறதுக்கு. சரி. ஸ்டாலின் வர்றாரு. ஸ்டாலினுக்கு கரகோஷம், அரங்கு நிறைந்த கரகோஷம். மோடி அனாத ஆள் மாதிரி வந்துட்டு போறாரு. அண்ணாமலை காசு கொடுக்காம இருந்திருப்பாங்களா? அவமானப்படுத்தினார் இல்லை அண்ணாமலை தான் மோடி. ஆமா, அந்த இடத்துல ஆள் ஏற்பாடு பண்ணி இருக்கணும்ல, ஒரு கரகோஷம் கொண்டு இருக்கணும்ல, ஏன் கொண்டு வரல? மோடி அசிங்கப்படுத்தணும். அமித்ஷாவுக்கு உண்மையான தொண்டனா காட்டினாரு, மோடி அசிங்கப்படுத்திட்டு பார்த்தீங்களா? அதனால தான் இன்னைக்கு ஒரு மாறாமல் இருக்கிறார். ஏன் சார், அமித்ஷாவும் மோடி இரட்டையர்கள் அவங்க வந்து நாட்டையே புரட்சி பண்ண போறாங்கன்னு சொல்றோமே, நீங்க வந்து மோடி அமித்ஷாவும் எதிரதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் சொல்றது மூலமா என்ன முட்டாள்னு நினைச்சிங்கன்னா நான் ஒன்றும் ஆட்சேபிக்கல. அமித்ஷாவும் வந்து இவங்களும் நண்பர்களா? இன்னைக்கு வந்திருக்கிற கருத்து கணிப்பில் வந்து மோடி வெளியே போகிறார், அமித்ஷா பிரதம மந்திரின்றாங்க. ஓ. அமித்ஷா ரொம்ப எச்சரிக்கையான மனிதருக்கு. மோடியை வந்து குற்றம் சாட்டினார் நிதின் கட்கரி. சிஏஜி அறிக்கை வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லி நிதின் கட்கரி ஆஃப். அமித்ஷா அது மோடிக்கு அகேன்ஸ்டாக வந்து இடைத்தேர்தலில் வந்து யோகி ஆதித்யநாத்துடைய கட்சியை தோக்கடிச்சார். யோகி ஆதித்யநாத் அப்படியே ஆஃப் ஆனார். ஆனால் யோகி ஆதித்யநாத் ஷூடாக பழி வாங்கினார். நாடாளுமன்ற தேர்தலில் காலவாரி விட்டார். இல்லை, யோகி ஆதித்யநாத் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காரு. ஆமாம், பிளான் பண்ணி தான் பண்ணார். என்னை வந்து ஓரக்கட்ட பார்க்குறியா பாருன்னு நிதின் கட்கரி அடங்கி போயிட்டாரு. இவர் அடங்கலை, மைனாரிட்டி அரசாங்கம் மாற்றி விட்டார். இன்னைக்கு வந்து தொங்குற நிலைமை கொண்டு போய் விட்டாருல்ல. இன்னைக்கு மோடி வந்து தடுமாறுற நிலைமைக்கு போயிட்டாருல்ல. விளையாடக்கூடாத இடத்துல விளையாடினார் மோடி, இப்போ மாட்டிக்கிட்டாரு. அதனால் அவர் மோடியினுடைய நாட்கள் என்ன படிக்கின்றாரு? எந்த நிமிஷத்துல அவர் இறங்கி அமித்ஷா வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஓ, அமித்ஷா திரும்ப வரதுக்கான வாய்ப்பு? திரும்ப இல்லை, பிரதம மந்திரியாக வர்றதுக்கான வாய்ப்புகள். ஓகே 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 சார். இப்போ இந்த எடப்பாடி இந்த அண்ணாமலை தாக்குதல் இது என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்தும்? அதை தாங்க அவங்க 2 பேரும் பாஜகவினுடைய விரோதின்னு காட்டுறதுக்கு அண்ணாமலை பழனிசாமி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக பாஜக நடத்துகிற நாடகம். ஜெயிக்க வச்சதுக்கு பிறகு ஒரு அளவுக்கு கண்ணியமான ஓட்டுகளை வாங்கி சீட்டுகள் ஜெயிச்சுட்டாங்கன்னா
அப்புறம் அண்ணா பழனிசாமி தான் உழுக்கால என்ன உளுந்த காலை பிடிக்காம எந்திரிக்க மாட்டார், பிடிச்ச காலை விடாமல் போட்டு கிடப்பார். அப்படிப்பட்ட அடிமை வேறு யாரு கிடப்பா? அந்த அடிமையை பயன்படுத்துகிறாங்க சார். ஆனால் எடப்பாடி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப இந்த சிறுபான்மையினர் ஓட்டு அப்புறம் பிற மதத்தினுடைய ஓட்டுக்களை வாங்குறதுக்காக தான் ஒரு பாஜகவில் இருந்து வந்த மாதிரி தெரியுது. இப்போ இந்த அட்டாக்கால திமுகவுக்கு போகிற வாக்குகளை வந்து தான் பக்கம் அதாங்க பாஜகவினுடைய எதிரணி வாக்குகள் எதிர் வாக்குகள் பூராமே திமுக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பழனிசாமி ஈக்குவலாக எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினுடைய வாக்குகள் கொஞ்சம் மற்ற வாக்குகளெல்லாம் கொண்டு தனக்கு கொண்டு ஒரு சீட்டு கூட இல்லாமல் காலியாகிறது, டெபாசிட் தான் போகிற நிலைமையிலேருந்து ஒரு 2-3 சீட்டாவது கிடைக்கிற மாதிரி அவருக்கு வாழ்வு கொடுக்க பார்க்குறாங்க எடப்பாடி. சார் இந்த ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்கெல்லாம் அமைதியாகவே இருக்காங்களே. சசிகலா வந்துக்கிட்டு இருக்காங்கங்க. எங்கே சார் வராங்க? நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க, நாங்கள் பார்க்குறோமே. எதில் சார்? நாங்கள் நிறைய டிவியில் பார்க்குறோமே. அவங்களுடைய டிவியில் காட்டுறாங்க, நீங்கள் திட்டம் போட்டு மறைக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? சசிகலா அமைதியாக இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் வந்து பாலியல் வழக்கு எங்கே நடக்குது, இந்த வழக்கு எங்கே நடக்குது, அதில் தான் கருத்துக்குமா இருக்கீங்க. அப்போ சசிகலா வளர்ந்துடக்கூடாதுங்கிற பயம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா பாஜக அந்த சசிகலா வர்றதை விரும்பலை. சசிகலா பெருசாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்தாங்கன்னா சசிகலா என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். பாஜக கண்டு நடுங்கின தலைவி இல்லைங்க சசிகலா. அத்தனை எம்எல்ஏக்களும் ஒருங்கிணைஞ்சு ஒன்றா கூடி ஒருங்கிணைஞ்சு சசிகலா தான் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னாங்க. அந்த கவர்னர் என்ன பண்ணார்? அவர் பேர் என்ன? வித்யாசாகர் ஓடி போயிட்டார்ல பதவி பிரமாணம் பண்ணாமல். அமித்ஷா சொல்லிட்டார் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருந்தா நம்ம தலைவர் கையை வச்சுருவோம் வந்துருந்தாரு. தலைமுறைவாக ஓடினார்ல, நடுங்கிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை வந்து மிரட்டி உள்ளே வச்சாங்க. எதுக்காக வெடி விடாமல் வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாஜக யாரை கண்டு பயப்படுதோ அவங்கள உள்ள தள்ளி வச்சுருவாங்க. கெஜ்ரிவால், சிசோடியா, இப்போ இவங்க மம்தா, தமிழ்நாட்டில் வந்து செந்தில் பாலாஜி, இவங்கெல்லாம் வந்து ஆபத்தானவர்கள். வெளியில் வந்து ஆபத்து. அதனால தான் கேஸ் மேலே கேஸ் போட்டு இது ரெக்கார்டு வரப்போகுதுங்க. செந்தில் பாலாஜி வந்து உலகத்திலேயே வந்து ஒரு கோர்ட்டு வந்து இத்தனை முறை ஜாமீனை தள்ளுபடி செய்து சாதனை படைத்ததுன்னு உலக அளவில் இந்திய கோர்ட்டுகளுக்கு நீதிமன்றத்துக்கு பெரிய பாராட்டு கிடைக்குது. ஒரு தனிப்பட்ட ஆளுக்காக இத்தனை முறை ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படிங்கிறது ரெக்கார்டு. ஓகே சார். சார் இப்போ இந்த ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், எடப்பாடி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 4 பாஜக என்ன திட்டம் வச்சுருக்கோம் சார்? யாரை கண்ட்ரோல் பண்ணலான்னு இது பண்ணி? சசிகலா வரதான் அவங்க விரும்பவே மாட்டாங்க. ஓகே, எப்படியாவது இது பண்ணாங்க. ஓகே. பன்னீர்செல்வம் ஏற்கனவே அவங்க கிட்ட சரண்டர் ஆகிட்டார். பிஜேபி. ஆமாம், இந்த எலெக்ஷனில் பிஜேபி ஆதரவோட தான் முடிஞ்சு போச்சு. அவரை பொறுத்தவரை முடிஞ்சு போச்சு. தினகரன் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருக்காரு. தினகரன் வந்து ஒரு பெருசாக இன்னும் சாதிக்கலை. சசிகலா வெளியே வந்தால் தினகரன் அவர்கிட்ட போயிட்டாங்கன்னா ஒன்றாயிடுவாங்க. இன்றைக்கி வந்து புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன் போன்ற சீனியர் லீடர்ஸ் எல்லாம் வந்து ஒருங்கிணைப்பு குழுன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் செங்கோட்டையன் போன்ற சீனியர்ஸ் எல்லாம் வர்றாங்க. செங்கோட்டையன் இந்த இதுக்கு வராங்க. அவங்கெல்லாம் உள்ளே பேசிட்டு வெளியே வந்துட்டாங்க. எடப்பாடியை கை விட்டுட்டாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதிமுகவுடைய பெரிய நம்பிக்கை எடப்பாடி நம்பி இருக்கிறது செங்கோட்டையன் பேசி பார்த்தா அவர் ஒத்து வரல. அதுதான் நடந்தது. அவங்களும் சர்வே ஆகணும்ல. இவரோட இருந்தாக்கா என்ன ஆகுது? எலெக்ஷன்ல கூட நிக்காம புறக்கணிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. கட்சியை காலி பண்ணிட்டாரு. அவர் பின்னாடி ஒருத்தன் இல்லைங்கிறது எலெக்ஷன் திட்டவட்டம் நிரூபணம் ஆகி போச்சு. இன்னும் அவர் பின்னாடி மாரடிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதனால இவங்களும் அவங்க பக்கத்து அது அவங்க ஒருங்கிணைஞ்சு சசிகலா தலைமையில் ஒரு இது ஆரம்பிச்சாக்கா நம்ம பழனிசாமி தனிமைப்படுத்தப்படுவார், அண்ணாமலை தனிமைப்படுத்தப்படுவார். அவ்வளோதான். ஓகே சார், ஓகே சார். இப்போ இந்த 3 மாதம் அண்ணாமலை போகிறப்ப நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், கருநாகராஜன் இவங்கெல்லாம் வந்து அந்த தலைவர் பதவிக்கு முயற்சி பண்ணுறதா நமக்கு தகவல் இல்லையா? ஒன்றும் இல்லையா சார்? கொடுக்கலையா? கொடுத்துருந்தா போட்டிருப்பாங்க. ஓகே சார், ஓகே. 3 மாதத்துக்கு கூட நடந்தது. ஏன் சார் ஏன் அப்படி பண்ணுறாங்க? தேவையில்லைங்க. தொண்டர் இல்லாத கட்சிக்கு யார் இருந்தால் என்னன்னு விட்டுட்டாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க தாங்க தொண்டர் இருக்கிறதா சொல்லிட்டு. இல்ல சார், அவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக வந்து இப்ப 4வது இடத்துக்கு போயிடும், பாஜக 2வது இடத்துக்கு வந்துடல சொல்லி. அப்படி இருக்கும்போது ஒரு தலைவர் கூட போடாம ஒரு ஆள் வெளியூருக்கு போறாருன்னா அந்த கட்சியில் நீங்க தான் சொல்லணும். நான் தான் திருப்பி அதே படமொழி தான் சொல்றேன். கேழ்வர்கள் நெய் வடிதுன்னா கேட்கறவங்களுக்கு புத்தி எங்க போச்சு, உங்களுக்கு எனக்கு தான் புத்தி எங்க போச்சுன்னு கேட்கறாங்க. அவங்கள சொல்லுங்க. நன்றி சார்.